ஞானம் முதல் போனே வீர தலைவனே விநாயகனே. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசச்சில வலிச்சு படுத்தாலும் கோயில் அடியில படுக்கிற மாதிரி வராது. என்னடா இங்கவா இந்த நேரம் பார்த்தாலும் என்ன கொத்த சமைக்கலையே என்னம் என்னத்துக்கு வந்தானே நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவனுக்கு நல்ல புத்தியத்தா காசுதா என்ற பொடியனை எப்படியாச்சும் உருப்புற வச்சு வேலை இல்லாம எல்லாம் இருக்கேல. உண்ட ஒப்பனை பற்றி உனக்கு தெரியாது. உண்ட மாமணி பொறுத்தவன் போன் சரியோ. அந்த விஷயமா தான் இருக்கிற. சரி வேற இந்த வைரவர் தான் எனக்கு இப்ப வழிகாட்ட போறேன் சரியோ. மாமா அடிச்சவன் இங்க ஆள் வருது 28 வருஷத்துக்கு பிறகு இங்க வருது. 28 வருஷமா ஆள் இங்க இல்ல. ஆள் இங்கேருந்து வலிக்கிறேக்க வேற கொஞ்சம் கதைகள் நக்கல்கள் இருந்தாதான் எங்க மதிப்புங்கிற பொம்மாண்ட ஆக்களுக்கு. நான் நேரம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு அட்ரஸ் மாதிரி ஒரு மதிப்பு கட்ட குடும்பம் தானே. சீதனம் தாரன்னு சொல்லி இத்தனை வருஷமா சீதனம் தெரியும். ஏதோ மாசம் 1 லட்சம் அனுப்பி கழிச்சு கொண்டு நிக்கிறாங்க சரியோ. இந்த பயந்து அங்க ஓடினவன் அங்க அது ஆளுக்கு கொப்பன் கடலுக்கு கொண்டே புதைச்சி விட்டாலும் பாஞ்சு வருவான் சரியோ. அந்த அளவு பிசினஸ் மைண்ட். வாயிருக்க மட்டும் நான் புழைச்சு கொள்ளுவேன் சரியோ. வாயிருக்க மட்டும் நான் புழைப்பேன். நீ உண்ட ஹொம்மா பட்டி காய்ச்ச உனக்கு இப்படித்தானே வரும். என்னண்டா அடிச்சவன் கொஞ்சம் பேர்கள் தானே அந்த தெரியும் தானே உங்களுக்கு. பயத்துல போனவன் ஓடிட்டான் கதை. பேந்து இஞ்ச வரைக்கும் ஆளுக்கு கொஞ்சம் டிமாண்டுகள் இல்ல. பேந்து நான் வந்த அப்புறம் கொஞ்சம் உங்களோட குடும்பம் தலை தூக்கினது. அப்ப அண்டே கடிச்சேர் அப்பு என்னண்டாலும் நான் வரைக்க வந்த எல்லாருக்கும் தெரியணும் கொஞ்சம் பிரமாண்டமா இருக்கணும் என்று சொன்னவர். அதான் அதெல்லாம் சரி வராது. இப்ப இங்க இருக்கிற ஆக்களுக்கு கோயில் தானே முக்கியம். அப்ப கோயில்ல ஒரு திருவிழா மாதிரி ஒன்றை செஞ்சு ஒரு தலைமை அடிச்சு விடுவா மண்ணைய. எப்ப பார்த்தாலும் உண்ட விஷயத்திலேயே நின்று வைரவர் அடியில என்ன கதைக்கிற. அதுவும் சொல்லுவோம் பத்திரகாளி அடியில பிரம்மாண்ட படையில போடுவோம். அதான் அதான்டா சொல்லி இருக்கிற நேத்திக்கரன் ஒன்று வைக்க சொல்லி நேத்திக்கரனை வச்சுட்டு வா எல்லாம் இந்த போன் எல்லாம் திரும்ப எல்லாம் செழிப்பா வந்துட்டேறானே. தெப்பா போடுறதுக்கு இந்த ஐயாட்ட சொல்லி ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை அடிச்சுட்டு ஏற்பாடு பண்ணி விட்டு அவன் தான் ஒரு 5 வருஷத்துக்கு கதைக்கு மாறி. இப்ப வந்தாலும் அப்படியே அவன் வந்தவன் தான் ராஜா மாதிரி கோயிலை செஞ்சவன் கதை மதுக்காவே கதைச்சிருக்கிறான். பேருந்து மடையம் ஒன்று நேற்றுக்கு வேண்டுதல் வைக்க சொன்னான். மடையம் பத்திரகாளி அடியில் அடிச்சு விட்டவன்டா சிறப்பா தான் இருக்கு சரியோ. அப்ப சொல்லிட்டனால் வருதுங்க. அப்ப அந்த அளவெல்லாம் இருக்குது பாப்போம் எல்லாம் நல்லபடியா முட்டிப்போம். மாமாவோட காய்ச்சி வச்சிருக்கிறேன். அப்ப சிறப்பா செய்யலாம். தம்பி ஒவ்வொருங்கான்ற முக்கியம் இல்ல. எப்பவுமே பழமையில இருக்கிற சிறப்பு எதுக்கும் இருக்காது. ஒவ்வொருங்கண்டா சந்தோஷம்தான். ஆனா என்ன அதுக்கேற்ற மாதிரி பராமரிக்க சரியோ. இப்ப நீங்க பெரிய கோபுரத்தை கட்டிட்டு பராமரிக்காம இருக்கிறதுக்கு வைரவர் இப்பவே சிறப்பா தான் இருக்கு தம்பி. கோபுரம் காண்ற முக்கியம் இல்ல. ஆனா கோபுரம் கண்ட அப்புறம் அதான் பக்குவமா பாவிக்கணும்.